சைலன்ஸ். ஓகே ஓகே. லைஃப்ல இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணிட்டேன், இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது ஒரு ரியலைசேஷன்? நிறைய இருக்கு. அடுத்த செகண்ட் ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் தோணும். ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியும்? இப்ப நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு பாருங்க. நீங்க வந்து யூ ஆல்வேஸ் பீன் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அண்ட் பட் உங்க படத்துலயும் ஆக்சுவலி கேரக்டர்ஸ் ரொம்ப நிறைய பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. தேவ் பீன் வெரி இது. பட் ஆனா உங்களோட டயலாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாப்புலரா இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அதை திரும்ப 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 சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மெமரபிளா இருந்திருக்கு. ஸோ அப்படி சில டயலாக்ஸ் வச்சிருக்கு. ஸோ அதை வந்து சொல்லும்போது நீங்க அந்த டயலாக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இஃப் இட்ஸ் ஓகே வித் யூ. இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டயலாக். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு, மஞ்ச சாயம் பூசின கயிறு, மௌனராகம். ஸோ இதுல இதை பத்தின ஏதாவது மெமரிஸ் உங்களுக்கு இருக்கா? when you grow up in the you see this இல்ல, the attitude இப்ப எப்படி வந்ததுன்னா பெண்கள் வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். they are very well read, we are brought up, but ஆனால் ஸ்டில் அந்த ட்ரெடிஷனுக்குள்ள நம்ம மௌனராகம் எடுக்கும்போது they were being forced in. And all of them had a resistance. In a child marriage போது அவங்க they didn't know what it was. Whereas we have அவங்களை வந்து கண்ணெல்லாம் திறந்தோம், புக்கெல்லாம் கையில் கொடுத்தோம், எஜுகேட் பண்ணோம், யோசிக்க வச்சோம், தனியாக ஒரு தற்பெருமை இருக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் நம்ம we shouldn't push them. And if you push them, that is how they will react. It is அது அவ்வளோ அதுலேருந்து வந்தது தான் இது. ஓகே ஓகே. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாகணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்குள்ள ரத்த அடிப்படணும். நாயகன் ஐ திங்க் அது ஸ்ட்ரகிள் தான் இல்லைங்களா? இதுக்குன்னு அந்த இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும் இல்லையா? ஹோல் நாயகனோட கதையே இதுக்கு பின்னாடி தான் இருக்கு இல்லை? ஒரு இஃப் ஹீஸ் ஆன் திஸ் சைட், அவர் மனசுல இருக்கிற ஒரு நியாயம் அதுதான். அது நான் வளர்ந்து வந்துட்டேன், நான் இந்த இடத்துல நிற்கிறேன், என்ன வந்து ஏன் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் உலகமே புஷ் பண்ணியிருக்கு. there is no other option, so it comes out of that. ஓகே. பட் நீங்க when you write these lines, இது சும்மா ஒரு டைக்ரெஷனான கேள்வி தான். பட் இதை எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உயிர் உங்களுடைய தேவிங்கிறது பிஎஸ்லேருந்து பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்கு. இது எழுதும்போது உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு இன்க்லிங் இருக்குமா, இது வந்து உண்மையிலே இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க, இது கோட் மெட்டீரியலாக மாறும் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி அது முக்கியம் இல்லை. சீன்ல ஒர்க் ஆகுமா, ஜெனுவினா இருக்குமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, அது ஆனஸ்டா இருக்கா. ஓகே. உனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. திங்க் திஸ் என்கேப்சுலேட் தட் என்டையர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை பத்தி சில வார்த்தைகள். What can I say about it? It is, see, the thing is when you're writing, அது வந்து it comes in one flow. And I don't ஒரு இதுக்கு இந்த காரணத்தினால இது வந்ததுங்கிறது இருக்காது. ஒன்று இந்த கதை, இல்லை அந்த கதாபாத்திரத்தோட நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஒரு ரைட்டரோ டைரக்டருக்கோ ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து பல கேரக்டராக மாற முடியும். அது ஹியூஜ் அட்வான்டேஜ். டு திங்க் அண்ட் டு டாக் அண்ட் டு பிஹேவ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பீப்புள். And it's fascinating. அது சில சமயம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருந்தால் இன்னும் ஃபேசினேட்டிங். அந்த மாதிரி ஏதாவது நீங்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரசிச்சு எழுதின டயலாக் ஏதாவது இருக்கு? டயலாக்னு ஞாபகம் இருக்காது எல்லாம். ஐ திங்க் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அது நமக்குள்ள இருக்கிற ஒரு டார்க்கர் சைடோட வெளிப்பாடு அது இல்லை. ஸோ your anger comes out in it, your bitterness comes out in it, and your arrogance comes out in it. இன்ஃபேக்ட் இது சொல்லுவாங்க இல்லையா, வாட் யூ ஜென்ரலி டோன்ட் டூ இன் லைஃப் கம்ப்ளீட்டா நம்ம வாழ்க்கையில இல்லாத ஒரு ஒரு பர்சனை வந்து நம்ம திரையில யூஸ்வலா அந்த பர்ஸ்பெக்டிவ் ஒரு அந்த ஃபேசட் ஆஃப் அந்த ஃபிலிமுக்கு திரையில அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு அதையோட உண்மை. Actually, a lot of things the other way is more true, I think. Okay. Lot of you gets reflected on screen. Okay. It comes not ஒரு கேரக்டர் இல்ல, பல கேரக்டர்ல பல இடத்துல வரும். ஏன்னா that is what you're writing from. அதான் நமக்கு இருக்கிற ரூட் பேங்க், அதுதான். ஸோ அதுலேருந்து வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும். வேற நம்மளோட டார்க் சைடும் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். காதலிக்கிறப்போ உன் பின்னாடி சுத்தினேன்ல, அது காதல் இல்லை. இப்போ உன்னை தொலைச்சிட்டு தெருவா தின்னல, இதுதான். ஸோ அலைப்பாயுதே. அண்ட் இது ஐ திங்க்
இப்போ நான் ஏர்லியர் கேட்ட லவ்க்கான கொஸ்டின் கூட இந்த டயலாக்லேயே ஆக்சுவலி பதில் இருக்கு. இது வந்து ஒரு ரியலைசேஷன் ஆஃப் வாட் லவ் இஸ் அப்படிங்கிற ஒரு இதை நீங்க ஆக்சுவலி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை பத்தின உங்களுடைய மெமரிஸ், தாட்ஸ்? ஐ திங்க் த மெமரிஸ்னா வந்து அலைப்பாயுதே முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதின போது எங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் இல்லை, அதனால இந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியல. முதல்ல ஆக்சுவலாக நான் வந்து இது தில் சேக் பதில் ஹிந்தியில் பண்ணுறதா இருந்தது, ஷாருக் கான் வச்சுட்டு பண்ணுறதா இருந்தது. அதனால தான் இந்த ட்ரெயினில் மீட் பண்ணுறதெல்லாம் பிகாஸ் இட் வாஸ் செட் இன் பாம்பே, அதுலேருந்து வந்தது. அப்போ வந்து இது இந்த சீக்வன்ஸ் இந்த ப்ரெசண்ட்ல நடக்கிற விஷயம், வேறு ஒருத்தன் வந்து ஒரு அவனோட ஒய்ஃப் ஒரு நாள் காணா போகிறாங்க. ஸோ அவனோட தேடல் திரும்பி வந்து அவளை மீட் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரியுது ஹவு ப்ரெஷியஸ் இட் இஸ்ங்கிறது. ஸோ அந்த அந்த ஒரு எலிமெண்ட் வந்து கடைசியில தான் வந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அலைப்பாயுதே பிறந்தது. ஸோ இந்த ஹோல் திங் வாஸ் ஆர் ஜாம் ஃபார் த, இல்லாட்டி இது கடைக்காட்டி படம் பண்ணிருக்கவே மாட்டேன். ரைட். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். இந்த உலகத்திலேயே சுருக்கமான காதல் கதை இதுதான், தில்சே. ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு ஆப்டான டிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ்? இல்லை, அது வந்து ஒரு அந்த கேரக்டர் அப்படி இல்லை, ஹி இஸ் தட் கேப்சர்ஸ் ஹிஸ் கேரக்டர் அண்ட் இட்ஸ் சம்டைம்ஸ் த லைன் finds a way inside, இல்லைங்களா? The ஒரு sequence, that is the introduction between the man and the woman, and she disappears from his life and he thinks that he'll never ever see her again. Therefore that அந்த லைன் அதுலேருந்து வந்தது. ஓகே ஓகே. அண்ட் எனக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பர்சனலான கேள்வின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற அதே உலகத்தோட தான் நானும் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் நீங்கள் யூஆர் மணிரத்னம், ரைட்? அந்த உங்களோட பாடி ஆஃப் ஒர்க், த லெகசி யூ கிரியேட்டட் ஃபார் யர் செல்ஃப், லிட்டரலாக ஒரு டெமி காட் அளவுக்கு வந்து உங்களை ஒரு உயர்த்தி வச்சிருக்கு, ரைட்லி ஸோ, இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ are you able to be human, vulnerable? உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா? நீங்க மணிரத்னம், நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அது நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு அது இருந்திருக்கா? அப்படி ஒரு 5 செகண்ட் நினைச்சா கூட தமான்னு கீழே ஏதாவது இழுத்துடும், தரையில வந்து முட்டிட்டு நிக்கணும். ஸோ ஐ திங்க் யூஆர் நோட் ஒன் திங் ஆல்வேஸ் ஹிட்ஸ் யூ இஸ் தட் ஜஸ்ட் தட் யூஆர் ஜஸ்ட் another person who's passing through this time, you know. It means nothing, really means nothing. So நம்ம வந்து நம்ம பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்க தேவையில்லை. The legacy, it's not important. I think it'll just new things will keep coming. I think புது இயக்குனர்கள் வருவாங்க, புது படம் வரும். So it will grow, it should keep growing and just be a part of it. Enjoy the being a part of it instead of putting yourself climbing on a pedestal. Right. And one question is I always ask all my guests. ஏதாவது இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 40 years ஆயிடுச்சு, லைக் such a huge பயங்கரமான ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ இருக்கிற மணிரத்னம் 40 வருஷங்களுக்கு முன்னாடி சினிமாக்குள்ள வந்த மணிரத்னம் கிட்ட ஏதாவது சொல்ல முடிஞ்சா என்னவா இருக்கும்? 40 வருஷம் உனக்கு இருக்கு, அதுக்குள்ள நல்ல படம் 1-2 பண்ணுன்னு சொல்லுவேன். நீங்க வந்து PS2 வந்து உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கீங்க நிறைய இடங்கள்ல. அண்ட் இப்போ அந்த கனவு நிறைவேறி இருக்கு. இப்போ கனவு நிறைவேறதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், புதிய கனவுகளுக்கு அதை வழி விட்டுட்டு போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புதுசா ஓகே திஸ் இஸ் மை ட்ரீம் நவ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்னன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா மாட்டேன். சும்மா ஏதாவது லைட்டா, நாட் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். இல்ல அது என்னன்னா வந்து ஒரு ட்ரீம் போனாதான் இன்னொரு ட்ரீம் வருங்கிறது இல்ல. ரைட். ட்ரீம் பாட்டு ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வந்துட்டு இருக்கலாம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன மட்டும் இல்லை, என்ன கிரியேட்டிவ் பர்சன் கேட்டிங்கன்னா கூட there will be thoughts, there will be சிலது வந்து will grow, சிலது may not grow, you have to live with it. Some will take a long time, ஃபுல்லா வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி you should have thoughts, otherwise you are stagnant.